இவர் வந்து காவல்துறை சேர்ந்த அதிகாரி அல்ல, இவர் அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு டைரக்டர் கிடையாது, இவர் சிபிஐல வேலை பார்த்தவர் கிடையாது, இவர் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்கன்னா கணக்கு எழுதினாரா எதனா பண்ணார், இவர் எதுவுமே கிடையாது. இவர் வந்து பிரதமர். ஒரு பிரதமர் வந்து தன்னை எதிர்த்து பேசுகின்ற ஒரு இளைஞனை, ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையை, முன்னாள் முதலமைச்சரை ஜூன் 4ஆம் தேதி மேல நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னா, இது எப்படின்னா வந்து இந்த ஒரு சில காசு வாங்குற காவல்துறையில ஒரு சில காட்சிகள்லாம் காட்டிருப்பாங்க படத்துல. இந்த பிக் பாக்கெட்டோ இல்ல திருடுறவங்க போயிட்டு அந்த போலீஸ்காரங்க காசு கொடுக்கலன்னா இந்த மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க டைரக்டர். நீ எனக்கு காசு கொடுக்காம போ, ஜூன் 4க்கு பேர் நான் உனக்கு தூக்கி ஜெயிலில் போடுறேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சாக இருக்கிறது. உண்மையிலே தேஜஸ்வி யாதவ் ஒரு குற்றவாளி, ஊழல்வாளி, இல்ல அவர் மீது வந்து இவங்களுக்கு சாட்சியங்கள் இருக்குன்னா அதை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதை வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை கைது செய்து இந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைத்திருக்கும். இப்ப அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்பட்டமா தெரியுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த நன்னடத்தை வந்து ஒரு சரியாக இல்லை. அது வந்து ஒரு குளறுபடியா இருக்கு, ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டு இருக்கு. ஒரு ஜனநாயகத்தை திருவிழாவை ஒரு முறைப்படி அது ஒரு நியாயமான ஒரு முறையில் பண்றாங்களான்னு கிடையாது.